1.5 crores ஜுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. 70 to 80 lakhs worth ஓல்வா கார் கொடுத்துருக்காங்க. 2.5 crores மேரேஜுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோலாம் கொடுத்தும் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் போடுன்னு பிச்சை எடுத்திருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கேஸில் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு கொலைகாரன் நம்ம பார்க்குறோம். இந்த கேஸில் ஒரு பணக்கார எப்படி ப்ரொஃபஷனலாக பிச்சை எடுக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு தான் நம்ம சொசைட்டியை நம்ம பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். April 11, 2025 ரிதன்யா அண்ட் கவினுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. பையன் சைடு வந்து ரொம்பவே பணக்காரங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ண வீடு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் டவுரிக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் அந்த பொண்ணு இறந்தும் போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு சில வாய்ஸ் நோட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் எண்டில் நான் போடுறேன். எவ்ரிடே வீட்டில் எப்படி அந்த பொண்ணு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உட்காரவே கூடாதான், அந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட எங்கன்னா வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா அதில் காரில் போகக்கூடாது, நடந்தே போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு கார் வேணும், ஆனால் அந்த பொண்ணு அந்த காரில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ எச்சத்தனம் தெரியுமா? அந்த பொண்ணு ஒரு வாய்ஸ் நோட்டில் சொல்கிறாங்க, பையன் வந்து அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணோட மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு ஒரு கோயில் வாசலில் போய் காரை நிற்க வச்சுட்டு இதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாக அவங்க காமிச்சிட்டு பூச்சி மருந்து முடிச்சு இறந்து போயிட்டாங்க. நாம் இப்போ 2025 இருக்கோம். இன்னமும் இந்த மாதிரி டவுரி இதெல்லாம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆடியோ மட்டும் கேட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் சாரிப்பா, நான் என் லைஃப்பை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் வாழ விரும்பல சுத்தமாகவே. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை பெற்றதுலேருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் சத்தியமாக என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை. என் நேரம் ஏதோ ஒன்று ஆயிடுது. இவன் கூடயும் என்னால் வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க. அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை. இது இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை. அவங்க